Hi, I welcome you all for this session of the Student Development Program. The topic of the session is Electric Power Generation at Home. Myself, Dr. D. Silambarasan, Assistant Professor, PG and Research Department of Physics, the MDT Hindu College, Tirunelveli. Right, why electricity? Because electricity is the need of the our topic. We all definitely know the uses of electricity in our daily life. We use electricity for charging our cell phone, computers, to watch TV, and for lighting purposes, for heating purposes, for doing mechanical purposes. We all using electricity majorly. So we are now in the age of we can't live without electricity. In this context, we should know something about electricity. Electricity, we drawn it from fossil fuels. What are the fossil fuels? Coal, oil and natural gas. And how they form? Organic materials, decayed plants and animals inside the earth. They form fossil fuels, and it will take 300 to 400 million years to form, and hence these may be treated as non-renewable energy sources. அதாவது இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் டீகேடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் எர்த்தில் புதஞ்சு படிமமாகி கிடைக்கிற எரிபொருள் தான் ஃபாசில் ஃபியூவல்ஸ். அதிலிருந்து தான் நம்ம கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் எடுக்கிறோம். அதிலிருந்து தான் நம்ம இன்றைக்கி வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அக்ராஸ் த வேர்ல்டு, சீனா, யூஎஸ், இந்தியா, இந்த 3 கண்ட்ரி வந்து எர்த்தில் உள்ள 100% ஃபாசில் ஃபியூவல்ஸில் இந்த 3 கண்ட்ரி மட்டும் 54% யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 கண்ட்ரி தவிர உள்ள 46% தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாளுக்கு நாள் இந்த எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் அதிகமாகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? ஃபாசில் ஃபியூவல்ஸ்லேருந்து தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபாசில் ஃபியூவல்ஸை நாளுக்கு நாள் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம் இன் தி ஃபார்ம் ஆஃப் பெட்ரோல், டீசல். ஸோ இப்படியே நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி ரேட் படி எர்த்தில் இன்னும் 2050 வருடம் வரைக்கும் தான் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோட யூசேஜ் நமக்கு என்னென்ன கொடுக்குது? ஒன்று எலக்ட்ரிசிட்டி கொடுக்குது, இன்னொன்று டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது கூட சேர்ந்து பை ப்ராடக்டாக என்ன கொடுக்குது? முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுது? அதுதான் இந்த எர்த்தை வந்து வார்ம் பண்ணுது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ஆக்ட் பண்ணி எர்த்தை வார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதைத்தான் நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம். ஸோ அஸ் பாப்புலேஷன் இன்க்ரீசஸ், த யூசேஜ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் obviously increases. This will lead to increased CO2 emission. ஸோ அதனால் குளோபல் வார்மிங் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது இன்றைக்கி உள்ள ரேட் படி எர்த்தில் உள்ள எல்லா ஃபாசில் ஃபியூல்ஸையும் நம்ம ஒரு ஸ்டேஜில் யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆல் ஐஸ் இன் அண்டார்டிகா வில் மெல்ட். அண்டார்டிகாவில் உள்ள எல்லா ஐஸும் உருகிரும். ஸோ கடல் நீர் மட்டும் 200 அடி உயர்ந்துடும். நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற பல சிட்டிஸ் வந்து நீருக்குள்ளே போயிடும். ஸோ இதெல்லாமே இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸோட அதிகமாக யூஸ் பண்ணுறதோட எஃபெக்ட்ஸ். ஸோ வாட் வில் வி டூ? இந்த கொஸ்டின் இருக்கட்டும், இதுக்கு ஆன்சர் பின்னாடி பார்ப்போம். ரைட், நம்ம நியூஸில் ஆனால் கேள்விப்பட்டிருக்கோம், இந்தியாவில் தமிழ்நாடு வந்து கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணி மற்ற மாநிலங்களுக்கு கடன் கொடுக்குறதா நம்ம நியூஸில் அப்பப்போ ரேண்டமாக கேள்விப்பட்டிருக்கோம். இவ்வளோ மெகாவாட் மற்ற மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போது இந்தியா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குதா? ஆமாம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 65% அதோட எனர்ஜி நீட்ஸை இந்தியா வந்து எலக்ட்ரிசிட்டி நீட்ஸை வந்து இந்தியாவே ஜென்ரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்? அந்த செல்ஃப் சஃபிஷியன்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபாசில் ஃபியூவல்ஸ் கிரேட்டர் தென் 75%. ஸோ ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடு எமிட் பண்ணும், அதனால என்னாகும்? குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது நிறைய ப்ராப்ளம்கள் லீட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம ஆப்வியஸாக ஆல்டர்னேட்டிவை தேடி போகிற சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆல்டர்னேட்டிவ்? ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸ் தான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ். ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸஸை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுற கண்ட்ரீஸில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஸோ இந்தியா எவ்வளவு சதவீதம் தன்னுடைய எனர்ஜி நீடை வந்து ரெனியூபிள் எனர்ஜியிலேருந்து ட்ரா பண்ணிக்கிறோன்னா 24%. இது போதுமா? இது போதாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெனியூபிள் எனர்ஜி யூசேஜை
அதிகப்படுத்தணும், ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூசேஜை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெனியூபிள் எனர்ஜியை அதிகப்படுத்தணும், ஃபாசில் ஃபியூவல்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ரைட். நம்ம எப்போயாவது இந்த ஃப்ரீ எனர்ஜின்ற வேர்டு கேள்விப்பட்டிருக்கோமா? ஹேவ் யூ எவர் ஹர்ட் த வேர்ட் ஃப்ரீ எனர்ஜி? ரைட். எலக்ட்ரிசிட்டி ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம்? ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ எனர்ஜி தான் ஒரு நாடோட க்ரோத்தையும் ஸ்டேட்டஸையும் நிலைநிறுத்துது. ஸோ எனர்ஜி எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியோட வேல்யூ இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எனர்ஜிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எனர்ஜியில் எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ரைட். இந்த ஹேவ் யூ எவர் ஹர்ட் த வேர்டு ஃப்ரீ எனர்ஜி? இதுக்குரிய ஆன்சரை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ எனர்ஜி பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்லைடை ப்ரீஃபாக நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா டுவர்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி நம்ம மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எனர்ஜி பாலிசி ஆஃப் இந்தியாவில் சில முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் தான் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது? எலக்ட்ரிசிட்டியை தான் நம்ம எனர்ஜி பர்பஸ்க்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன். நவ் கம் டு தி செகண்ட் பார்ட், தி கண்டென்ட் ஆஃப் திஸ் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம ப்ராஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ப்ராஜெக்டில் டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரோ பவர் ஜென்ரேஷன் அட் ஹோம். ஸோ அதுக்குரிய பேசிக் பிரின்சிபல்ஸ், தியரி, கரண்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கடுத்து பவர் ஜென்ரேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கிளிப்பு உண்டு, அதையும் பார்ப்போம். ரைட். கரண்ட்டுக்கு டெஃபினிஷன் நம்ம தெரியும். கண்டினியூஸ் ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் சார்ஜஸ் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்யூட். ஸோ எலக்ட்ரான்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் டெஃபினிஷன். I = dq/dt, அதாவது ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். I = q/t ஆம்பியர். ஸோ இந்த ஆம்பியருங்கிறது யூனிட். How will you quantify ampere? ஸோ 1 ஆம்பியர், 2 ஆம்பியர், 3 ஆம்பியர்னா நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கிற முடியும்? அது என்ன? இது ஆம்பியருங்கிறது ஒரு நம்பரா இல்லை ஒரு வேல்யூவா என்ன? How will you quantify the ampere? நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரான் சார்ஜுங்கிறது 1.6 × 10⁻⁻19 கூலும். ஸோ அதுலேருந்து 1 கூலும் எடுத்தோம்னா அந்த 1.6 × 10⁻⁻19 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 1/1.6 × 10⁻⁻19 எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் ஆர் 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். ஸோ 1 கூலும் = 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ். ஸோ 1 ஆம்பியர் in 1 second means 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங். ஸோ I = q/tலேருந்து q எடுத்தோம்னா I × t. ஸோ 1 ஆம்பியர் இன் 1 செகண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்க்யூட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா ஒரு செகண்டுக்கு 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி 1 ஆம்பியர் கரண்ட்னா ஒரு செகண்டுக்கு 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகி போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 ஆம்பியர்னா என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ் 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ். 3 ஆம்பியர்னா 3 டைம்ஸ். ஸோ n ஆம்பியர்னா n டைம்ஸ் இன்ட்டு 6.25 × 10⁻18 எலக்ட்ரான்ஸ் சார்ஜ் ஃப்ளோ. இதுதான் குவான்டிட்டி ஆஃப் ஆம்பியர். நெக்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். நம்ம கரண்ட்டு பற்றி பேசும்போது இந்த லா ஆஃப் கன்சர்வேஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. இதில் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் nor destroyed. The net quantity of electric charge, the amount of positive charge minus the amount of negative charge in the universe is always conserved. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த எர்த்தில் உள்ள எல்லா எனர்ஜியுமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உட்பட நெட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்டு. So we know that current is classified into 2 types, alternating current and direct current. These are the basic differences between alternating current and direct current. Electric charge changes direction periodically. The electrons in direct current flow in only one direction. ரைட். 3 பின் ப்ளக். இப்போது இதெல்லாமே நம்ம ரேண்டமாக அங்கங்கே ஃபிசிக்ஸ் கான்செப்டை பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம இங்கே எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் கரண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம், AC/DC டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இப்போ 3 பின் ப்ளக் பற்றி பார்க்குறோம். இந்த 3 பின் ப்ளக்கில் நமக்கு தெரியும், ஒன்று லைவ் பாயிண்ட்டு, இன்னொன்று நியூட்ரல் பாயிண்ட்டு, இன்னொன்று எர்த்து பாயிண்ட்டு.
right? Live point, the electric current uses the live wire as its root end. ஸோ அதில் தான் கரண்ட் உள்ள லைவ் பாயிண்ட், ரைட்? அடுத்து நியூட்ரலில் வந்து இட் ஹேஸ் அ வோல்டேஜ் க்ளோஸ் டு 0, ரைட்? அடுத்து எர்த்து வந்து க்ரீன் கலரில் இருக்கும், எல்லோ கலர் வயரில் கொடுத்துருப்பாங்க. If the live wire comes in contact with the casing, so it is connected to the earth pin. இதெல்லாம் பேசிக்ஸ், ரைட்? இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த வேர்டில் பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ எலக்ட்ரோனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு எஃபெக்ட் இன்டியூஸ் பண்ணுது, அதுதான் அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன? ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் அதை சுற்றி அது ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஏரியாவுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல்னு நம்ம ஃபிசிக்ஸில் பேசும்போதே நம்ம மைண்டுக்கு என்ன வரணும்? அந்த சார்ஜர் பார்ட்டிக்கல் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ரைட்? அதே சார்ஜர் பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு சார்ஜர் பார்ட்டிக்கல் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும், அதே சார்ஜர் பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகுதுன்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேர்ந்து ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலரில் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயோ ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படும் போது அது ஒரு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறது தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதில் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் ஆஃப் வயர் இருக்குது. ஸோ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதில் நியர்பையில் ஒரு மேக்னெட் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த மேக்னெட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த மேக்னெட்டில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த காயில் ஆஃப் வயரில் ஃப்ளோ ஆகிற சார்ஜில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ திஸ் வில் ப்ரொடியூஸ் எ சேஞ்ச் இன் கரண்ட். ஸோ அந்த கரண்ட்டை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம், இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். ஃப்ளோ ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இன் எ காயில் when a magnetic field changes in the region of the coil causes electromagnetic induction. Whenever there is a change in magnetic field in the region of the coil, current flows. இந்த கரண்ட்டோட டைரெக்ஷன் நம்ம ஈஸியாக மாற்றலாம், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஸோ ஒரு காயிலில் கால்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணும்போது அந்த கால்வனோமீட்டர் ஃப்ளோ டைரெக்ஷனை காட்டும், மேக்னெட்டோட டைரெக்ஷன் மாற்றும்போது அந்த டைரெக்ஷன் ரிவர்ஸ் ஆகும், ரைட்? ஸோ இதில் நம்ம என்ன முக்கியமான பாயிண்ட்னா, whenever a magnetic field and electric conductor move relative to one another, so the conductor crosses the lines of force in the magnetic field. ஸோ ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் ஒரு மேக்னெட் இது ரெண்டு இருந்தாலே நம்ம வந்து ஒரு கரண்ட் சேஞ்சை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட், ரைட்? இது ரிலேட்டடாக வர்ற லா தான் ஃபாரடேஸ் லா. இந்த லா வந்து 1831 ஸ்டேட் பண்ணப்பட்டுச்சு மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவரால். ஹீ இஸ் நாட் கேரிங் செல்ஃபோன், ஹீ இஸ் ஆக்சுவலி கேரிங் எ காயில் ஆஃப் வயர், right? The induced EMF statement is the induced EMF, that is voltage in a circuit, is proportional to the rate of change over time of the magnetic flux through that circuit. So this image shows the Faraday's law. EMF is equal to N delta phi by delta t. அதில் நெகட்டிவ் சைன் போட்டோம்னா நமக்கு லென்ஸ்லாம் கிடச்சிரும். ஸோ அந்த இஎம்எஃப் வந்து இந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணுது, அதனால அந்த நெகட்டிவ் சைன் போடுறோம் லென்ஸ்லாம், ரைட்? Whenever a conductor is placed in a varying magnetic field, an electromotive force is induced. If the conductor circuit is closed, a current is induced which is called induced current, ரைட்? இதில் முக்கியமான பாயிண்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்ன பார்த்தோம்? ஒரு மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டை சுற்றி அதை ஸ்ட்ரென்த்தை ரியலைஸ் பண்ணுற ஏரியாவுக்கு பேர், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஏரியாவுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டில் எப்படி நம்ம இமேஜின் பண்ணுவோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன். ஸோ இந்த ஒரு மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த்துக்கும் இந்த ஃபீல்டு லைன்ஸுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஸ்ட்ரென்த் அதிகமாக ஃபீல்டு லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டு லைன்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸு கான்ட்ராக்ட் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு சின்ன மேக்னெட் இருக்குன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை விட பெரிய மேக்னெட் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபீல்டு லைன்ஸ் ட்ரா பண்ணி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், தமிழில் இது பேர் காந்த பாயம்னு பேர், ரைட்? ஃப்ளக்ஸ், இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுனாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா டென்சிட்டின்னு அர்த்தம். டென்சிட்டினாலே என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் எனி ஈவெண்ட், நம்பர் ஆஃப் ஃபேக்டர், இங்கே வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ், ரைட்? ஸோ ஃப்ளக்ஸுனாலே டென்சிட்டினாலே நம்பர் ஆஃப் ஈவெண்ட்,
ரைட். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம எப்படி விஷுவலாக பார்ப்போம் அப்படின்னா இந்த ஃபீல்டு லைன்ஸ் மூலமாக தான். ஸோ இந்த ஃபீல்டு லைன்ஸ் தான் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். ஸோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஏ கிவன் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், திஸ் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். டெஃபினிஷன் நமக்கு தெரியும், பை இஸ் ஈக்குவல் டு பிஏ. பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. What it gives? It gives the measurement of the total magnetic field that passes through a given surface area. So இந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். What will we do? Free energy. Have you ever heard the word free energy? So what will we do to answer free energy? அது எப்படின்னு இந்த ஸ்லைட் இனிமேல் பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபாசில் ஃபியூவல்ஸை தான் மோர் தென் 75% யூஸ் பண்ணுறோம். அதனால் CO2 எமிட் பண்ணுது, குளோபல் வார்மிங் நடக்குது. இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக திங்க் பண்ணணும். அதுக்கு ரெனியூவபிள் எனர்ஜி டிபெண்ட் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது 24% தான் நமக்கு நீடுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு என்னெல்லாம் திங்க் பண்ணலான்னா ஃப்ரீ எனர்ஜின்ற ஒரு கான்செப்ட் திங்க் பண்ணணும். இந்த ஃப்ரீ எனர்ஜின்ற வேர்டு இப்போ தான் வருதா? இல்லை, 1890லேயே ஃப்ரீ எனர்ஜின்ற வேர்டை வந்து நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் காயின் பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரீ எனர்ஜி ஜென்ரேஷன் அப்படின்ட்டு ஒரு பேசிக் பிரின்சிபலை எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் ப்ராக்டிக்கலாக ஃப்ரீ எனர்ஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ட்டு ஒரு எலக்ட்ரிக் காயில் மூலமாக யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துருக்காரு. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பை ஜென்ரேட்டர்ஸ். த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் of the generators are the magnetic field and the motion of the conductor in a magnetic field. So right, ஒரு electric conductor வேணும், ஒரு magnetic field வேணும். இதுதான் நமக்கு அங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்லையும் பார்த்தோம், ஃபாரடே லாலையும் பார்க்குறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும், ஒரு எலக்ட்ரிக் கண்டக்டர் வேணும். ஸோ இது ரெண்டு இருந்துட்டாலே நம்ம ஒரு கரண்ட், சேஞ்ச் இன் கரண்ட்டை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட். ஹவு டு மேக்னெட்ஸ் இன்டியூஸ் கரண்ட்? இஃப் எ காயில் ஆஃப் வயர் இஸ் பிளேஸ்ட் இன் எ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எ கரண்ட் வில் பி இன்டியூஸ்ட் இன் த வயர். A changing magnetic field through a coil of wire therefore must induce an EMF in the coil, which in turn causes the current to flow. So change in magnetic field வந்து EMF induce பண்ணுது. அந்த EMF தான் change in current flow. Right? So இதுதான் basic principle. So the theory behind an electric generator is the variation of a magnetic field produces an electric current through a wire loop. So இதுதான் theoretical point. ஸோ இப்போ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும், எப்படி நம்மளாக வீட்டில் ஹோம்மேடு எப்படி நம்ம டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ மூலமாக பார்ப்போம். அதை நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி டிசைன் பண்ணிக்கிடுவோம். எய்ம் டு டிசைன் ஏ ஹோம்மேட் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட்டர். அதுக்கு என்னென்ன தேவை? நீட்ஸ்: பிவிசி பைப் வேணும், காப்பர் ஒயர் வேணும், டிசி மோட்டார் வேணும், மேக்னெட்ஸ், அப்புறம் உடன் போர்டு, ஸ்க்ரூஸ், இந்த பேசிக் நீட்ஸ், க்ளூ, இதெல்லாம் தேவைப்படும். Remember that we are not going to build an electric generator to provide electricity to the entire house. So full use ku நம்ம electricity produce பண்ண போறதில்ல. It's just a small experiment, small scale design. Rather we will build a homemade simple electricity generator. The same principle apply for a large and small generator. So இந்த principle யூஸ் பண்ணி தான் generator வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குரிய ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். டிசைட் வாட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி யூ வாண்ட் டு கன்வெர்ட் டு எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி வில் பி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ வாட் டைப் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறத நம்ம முதல்ல டிட்டர்மின் பண்ணணும். ரெண்டாவது, காயில் எ லென்த் ஆஃப் ஒயர் டு ஃபார்ம் எ ஃபேர்லி லார்ஜ் லூப். ஸோ ஒரு ஒயர் வந்து லார்ஜ் லூப்பாக நம்ம டிசைன் பண்ணிக்கிறணும். மேக்கிங் ஷுர் டூ ends ஆஃப் தி ஒயர் ஆர் accessible. The more coils you make, the more electricity you will produce. Connect the wire loop to your energy source. Make sure the loop is supported well and is not in the way of any moving parts from your energy source. Place strong magnets and ensure rotate freely between the loops of wire. You want to the magnets to maximize the field strength. You can do this by making the south pole of the one magnet face the north pole of the another magnet. ரைட். ஸோ ரெண்டு போல்ஸ் மாற்றி வைக்கணும். அட்டாச் யுவர் எனர்ஜி சோர்ஸ் அண்ட் ஆக்டிவேட், யூ வில் ஜஸ்ட் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம டெமோ வீடியோ ஒன்று பார்ப்போம். அதிலிருந்து நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக புரியும். ஸோ திஸ் இஸ் தி வீடியோ.
ஸோ நமக்கு வந்து ஒரு பிவிசி பைப் எடுத்துக்கிறோம். 50 மில்லிமீட்டர் டயாமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கணும். அந்த பிவிசி பைப்பை வந்து நல்ல சைடில் ஹோல்டு பண்ணுறதுக்காக அதை விட கொஞ்சம் இன்க்ரீஸ் உள்ள பைப்பை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த பைப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த காப்பர் ஒயரை இந்த பிவிசி பைப்பில் நம்ம இந்த மாதிரி லூப் ஃபார்மில் மேக் பண்ணணும். ஸோ முக்கியமான பாயிண்ட்டு, லீடு வந்து நம்ம முன்னாடியும் எண்டுலேயும் நல்ல லீடு வந்து பெருசாக விட்டுக்கிறணும். ரைட், இப்படி நம்ம ஒரு லூப் ஆஃப் ஒயர் வந்து நம்ம பண்ண முடியும். இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு, அப்போ நம்ம வைன் பண்ணும்போது கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக ஸ்ட்ராங்காக நம்ம வைன் பண்ணிவிட்டு இந்த லீடை வந்து நல்லா நம்ம பாலிஷ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 எட்ஜை வந்து ஸ்க்ரூ போட்டு நம்ம உடன் போர்டில் ஹோல்டு பண்ணுறதுக்காக லைட்டாக ஹோல் மேக் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பிவிசி பைப்லையும் இதேமாரி காயில் ஆஃப் ஒயர் நம்ம மேக் பண்ணிக்கிறோம், லீடு எடுத்துக்கிறோம். ரைட், இது இந்த உடன் போர்டில் ஆல்ரெடி நம்ம சும்மா ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டு எங்கெங்கே ஸ்க்ரூஸ் வரணும், எங்கெங்கே வந்து இந்த பிவிசி பைப் வரணும், எங்கே டிசி மோட்டார் வரணும் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு பிளான் பண்ணி ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ முதல் ஒரு எலக்ட்ரிக் காயில் லூப் ஆஃப் ஒயரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிறது ஒரு டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டார் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். 6 வோல்ட்டில் ரன் ஆகிறது, 9 வோல்ட்டில் ரன் ஆகுது, 12 வோல்ட்டில் ரன் ஆகிறது. நம்ம 9 வோல்ட்டில் ரன் ஆகிற டிசி மோட்டார் ரன் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த பெர்மனண்ட் மேக்னெட், நம்ம இந்த மேக்னெட்டோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் டயாமீட்டர் வந்து 1.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த மேக்னெட்டை வந்து நம்ம டிசி மோட்டார் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசி மோட்டாரை கூட இந்த மேக்னெட்டை கனெக்ட் பண்ணி டிசி மோட்டாரை சுற்றுறது மூலமாக இந்த மேக்னெட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மேக்னெட்டுக்கும் இன்னொரு மேக்னெட்டுக்கும் கான்டாக்ட் இல்லாத அளவுக்கு நம்ம ரெண்டுக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் மாதிரி வச்சு அதை வந்து க்ளூ போட்டுக்கிறோம். மேலே இன்னொரு மேக்னெட் வச்சிடுறோம். ரைட், இப்போ இந்த 2 மேக்னெட்டும் நார்த் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டுமே எப்போயுமே அட்ராக்ஷனில் இருக்கும், கீழே விழுகாது. ரைட், இப்போ இந்த சின்ன உடன் போர்டில் ஒரு 2 ஸ்க்ரூஸ் போட்டு இந்த டிசி மோட்டரை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டேபிளாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அந்த டிசி மோட்டார் ரன் ஆகும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக வயர் போட்டு வயரில் காப்பர் காயில் ஆஃப் வயர் வந்து போட்டு இந்த ஸ்க்ரூ கூட போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிசி மோட்டாரில் இருந்து சால்டர் பண்ணி 2 லீடு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த டிசி மோட்டார் செட்டப்பை வந்து இந்த காயில் ஆஃப் ஒயர் செட்டப்புக்கு இடையில நம்ம இதை வைக்கிறோம். ஸோ 2 லூப் ஆஃப் ஒயர்ஸ்க்கு இடையில மேக்னெட் இருக்குது. ஸோ இது சுவிட்ச் பாக்ஸ், 2 பிளக் உள்ள சுவிட்ச் பாக்ஸ். இதுக்கு தான் நம்ம பேசிக்காக அங்கே 3 பின் பிளக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். லைவ் ஒயரு, பேஸ் ஒயரு, எர்த்து பின். ஸோ இது 3 கனெக்ஷன். நம்ம இப்போ டிசி மோட்டார்லேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு காயிலேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும், இன்னொரு காயில் ஆஃப் ஒயர் அதுலேருந்து இன்னொரு பாயிண்டில் நம்ம கொடுத்து எப்படி ரன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காயிலேருந்து எடுக்கிறத எடுத்து அதில் உள்ளே கொடுத்துட்டு அதை வந்து அதுக்கப்புறம் டிசி மோட்டரையும் நம்ம போர்டு கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு காயிலேருந்து எடுக்கிறத ஒரே இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதேமாரி இன்னொரு காயிலேருந்து எடுக்கிறதையும் ஒரே இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தம் டிசி மோட்டர்லேருந்து ஒரு கனெக்ஷன், ஒரு காயிலேருந்து ஒரு கனெக்ஷன், இன்னொரு காயிலேருந்து ஒரு கனெக்ஷன், 3 கனெக்ஷன் பாயிண்ட்டு வந்துடுது. இந்த 3ஐயும் நம்ம இப்போது இந்த 3 பின் பிளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்ச் போர்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், டிசி மோட்டாரை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண உடனே அது ஸ்டார்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது டிசி மோட்டார் ரன் ஆன உடனே நம்ம இந்த 9 வோல்ட் பேட்டரியை எடுத்துடுறோம்.
ஸோ இந்த டிசி மோட்டார் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது ரன் ஆகும்போது மேக்னெட் ரொட்டேட் ஆகும். மேக்னெட் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும்போது கண்டினியூஸாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறதுனால இந்த காயில் ஆஃப் வயரில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் இன் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கரண்ட்டு தான் இங்கே நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. அது மூலமாக நமக்கு லைட்டு க்ளோ ஆகுது. ரைட், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இந்த டிசி மோட்டார் ரன் ஆகிட்டே இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அது இடையில ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அந்த 9 வோல்ட் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரன் பண்ண வைக்கணும். ஸோ இது மூலமாக நம்ம சின்ன சின்ன தேவையான பல்புக்கு, சின்ன லைட்டு, அதாவது மழை காலத்தில் பவர் இல்லாத டைமில் இந்த செட்டப் வந்து நம்ம ஒரு காலேஜ் லெவல் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம செஞ்சு வீட்டில் வச்சுருந்தோன்னா இதை வந்து நம்ம ஹோம் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு வந்து செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மேக்னெட் மட்டும்தான் இதில் ப்ராசஸ்லேயே ஹை காஸ்ட்டு. ஒரு பேர் ஆஃப் மேக்னெட்டு இந்த டயாமீட்டர் உள்ளது, இந்த ஸ்ட்ரென்த்து உள்ளது, 265 ரூபா தான். அவ்வளோதான். நெட்டில் போய் பாருங்கள், கிடைக்கும். அந்த லிங்க்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த காப்பர் ஒயர் 1 கிலோகிராமுக்கு ஒரு அமௌண்ட்டு 1000 ருபீஸ் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே அவ்வளோ யூஸ் பண்ணல. அப்புறம் டிசி மோட்டார், அப்புறம் உடன் போர்டு, சுவிட்ச் போர்டு, இது என்டையர் செட்டப்னு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கே ஒரு 1000 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த 1000 ருபீஸ் நம்ம ஒரு யூஜி லெவல் ப்ராஜெக்டோ ஒரு பிஜி லெவல் ப்ராஜெக்டோ இதில் பண்ணும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணுற அவுட்புட் வந்து நமக்கு பவர் ஜென்ரேட் கிடைக்கிது. அந்த பவர் வந்து இந்த காயில் ஸ்ட்ரென்த்து கூட கூட அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த செட்டப்போட அட்வான்டேஜஸ், இட் இஸ் சிம்பிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் வெரி சிம்பிள் டு ரன். இது நம்ம வீடியோ பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இட் ஜென்ரேட்ஸ் வித்தவுட் எனி பயோ ஹாசர்ட்ஸ். ஸோ பயாலஜிக்கலாக இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இட் இஸ் ஈஸி டு மெயின்டைன், பெட்டர் டைனமிக் பெர்ஃபார்மன்சஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேல் அப் பண்ணும்போது ஹை காஸ்ட் ஆஃப் பெர்மனெண்ட் மேக்னெட்ஸ் சைஸ் கூடும்போது அதோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு மெயின் ட்ராபேக்கு. இன்னொன்று வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது மேக்னெட்டில் வந்து கரோஷன் நடக்க வாய்ப்பு உண்டு. அதனால் டிமேக்னடைசேஷன் நடக்க சான்ஸ் உண்டு. இந்த பிரின்சிபிள் தான் நம்ம லார்ஜ் ஸ்கேலுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு சார்ஜ் அப் தி பேட்டரிஸ் யூஸ்டு இன் எல்இடிஸ் அண்ட் பல்ப்ஸ், எஸ்கலேட்டர்ஸ், எலிவேட்டர்ஸ், எலக்ட்ரிக் ரோடு வெஹிக்கிள்ஸ். இந்த சிம்பிள் பிரின்சிபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரேட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் யூஜி லெவல்லையோ இல்லை பிஜி லெவல்லையோ பண்ணுறதுக்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்மகிட்ட என்னென்ன சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் மூலமாக, ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்கீம் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ப்ராஜெக்ட்டு? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராப்ளம்ஸ் ரெலவெண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டு அவர் சொசைட்டி. ஸோ யூஸ்ஃபுல் டு சொசைட்டியாக இருக்கணும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து சிம்பிளாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணி இதுக்கு வந்து 5000லேருந்து 10,000 வரைக்கும் நமக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்டை நம்மளால் பண்ண முடியும். ஸோ அடுத்து டிஎஸ்டி இன்ஸ்பயர்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். டிஎஸ்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஸ்பயர். ஸோ இன்ஸ்பயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்டு ரிசர்ச். ஸோ ரிசர்ச் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் ரிசர்ச்சாக இருக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல் டு தி சொசைட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு இந்த டிஎஸ்டி இன்ஸ்பயர்லேருந்து ஃபண்டு தராங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி லெவலில், யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபெல்லோஷிப் கிடச்சி நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ண யூனிவர்சிட்டிஸில் சான்ஸ் உண்டு. ஸோ அதுக்கு என்ன பேசிக்கு, நீங்கள் 70% மார்க்ஸுக்கு மேலே எடுக்கணும், ப்ளஸ் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருக்கணும். அவங்களுக்கு இந்த டிஎஸ்டியிலேருந்து இன்ஸ்பயர் அப்படின்ற ஸ்கீம் மூலமாக ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது போக நமக்கு தெரியும் சிஎஸ்ஆர் நெட்டு இருக்குது, கேட் எக்ஸாம் இருக்குது, ஜேஆர்எஃப் இருக்குது, ஜெஸ்ட் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி சான்சஸ் மூலமாகவும் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான நோட்டோடு முடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எலக்ட்ரிக் பவர் இஸ் எவ்ரிவேர் ப்ரெசன்ட் இன் அன்லிமிட்டெட் குவான்டிட்டிஸ் and can drive the world's machinery without need for coal, oil or gas. நம்மளால் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இல்லாமலே நம்மளோட எலக்ட்ரிசிட்டி நீடை வந்து நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்கிற முடியும். ஆல் பீப்புள் எவ்ரிவேர் should have free energy sources.
இது சொன்னது யார்? நிக்கோலா டெஸ்லா. ஸோ நிக்கோலா டெஸ்லா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியே 150 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முக்கியமான பாயிண்ட்டை சொல்லிட்டார். ஆல் பீப்புள் எவ்ரிவேர் ஷுட் ஹேவ் ஃப்ரீ எனர்ஜி சோர்சஸ். இந்த ஃப்ரீ எனர்ஜி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஸ்டேட்டஸை டிஃபைன் பண்ணுறதே அந்த கண்ட்ரியோட எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான். ஸோ எனர்ஜி நம்மளால் அடுத்த நாடை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண செல்ஃப் சஸ்டெயினாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை டிட்டர்மின் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரியோட க்ரோத்து நம்மளோட க்ரோத்து தான். ஸோ நம்மளோட க்ரோத்து லீட்ஸ் டு கண்ட்ரி க்ரோத். So these are the sources from where I have drawn these informations. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஒரு சிறிய கருத்து பகிர்வு. இந்த 18 to 25 ஏஜ், இந்த ஏஜ் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஏஜ். இந்த ஏஜில் நம்ம எய்ம்ஸோட ஹை லெவல் எய்ம்ஸோடு இருந்தோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் நம்ம நினைக்கிற பொசிஷனை அட்டைன் பண்ண முடியும். இந்த உலகத்தில் நிறைய சாதித்தவங்க எல்லாருமே இந்த ஏஜ் குரூப்பில் போட்ட எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க்கு தான் அவங்க இன்றைக்கி வந்து அந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம். ஸோ 18 to 25 உங்களை நீங்களே செல்ஃப் சஸ்டெயினாக மாற்றிக்கிறதுக்கான ஏஜ். ஸோ இந்த ஏஜில் நல்ல எஃபர்ட் போட்டிங்க அப்படிங்கன்னா உங்கள் லைஃப்பில் யூ கேன் அட்டைன் ஹைட்ஸ். ஸோ செட் த ஹோல், ரீச் தி ஹைட்ஸ். With this I conclude this session. I wish to thank the management team, principal sir, IQAC coordinator sir, head of the department sir, and organizing secretary ma'am for providing this opportunity to me. And I also thank the participants for your patient listening. தேங்க்யூ. இந்த ப்ரெசன்டேஷனோடு நிற்காமல் இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டை உங்கள் யூஜி லெவல்லையோ பிஜி லெவல்லையோ நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது உங்களை ஈஸியாக வந்து மற்றவங்க முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தும். ஸோ தட் வில் லீட் டு யுவர் டெஸ்டினி, தட் வில் லீட் டு கிரேட்டர் ஹைட்ஸ். தேங்க்யூ.